தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கை ஒட்டி யாகசாலை பூசை, தீபாராதனை, யாத்ரா தானத்தை தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோமதியம்மன் சமேத சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயண சுவாமி விமானம் மற்றும் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆச்சாள்புரத்தில் சிவலோக தியாகராஜ சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவ வாத்தியங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கடங்கள் புறப்பாடு கோவிலை வலம் வந்தது. இதனை அடுத்து தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் சுவாமி, அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமானங்கள் புனித நீரால் நன்னீராடப்பட்டது. அப்போது கோபுர கலசங்களுக்கு ட்ரோன் மூலம் பூக்கள் தூவப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மஞ்சூரில் அமைந்துள்ள சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான தடாதகை பிராட்டி சமேத ஸ்ரீ ஈஸ்வரர் ஆலய குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் ஸ்ரீ தடாகை பிராட்டி புனித நீரால் நன்னீராடப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோவில் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் ஆலய குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். யாகசாலையில் வைத்து பூசிக்கப்பட்ட புனித நீரால் பிரசன்ன கோதண்ட ராமர் ஆலய கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நத்தாமூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி மற்றும் கூத்தாண்டவர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமியை வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.